214வது பதிவு. தனக் லார்ட் சிவன் புனித கடல் கோவில் பாலி கொடிய விஷப்பாம்பையும் கட்டுப்படுத்தும் ஓம் நமச்சிவாய மந்திரம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயர்வகை ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். முஸ்லிம் நாடான இந்தோனேஷியாவில் பாலி தீவில் மட்டும் 87% பேர் இந்துக்கள் என்ற விவரத்தை ஏற்கனவே வெளிவந்த உலக மக்கள் அனைவரும் வழிபடும் ஒரே சிவன் கோவில் பாலி உப்புட் பதிவு 197 தெரிவித்திருந்தேன். இன்று அவ்வாறு மக்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற உதவிய அங்கு சைவ சமயத்தை வேரூன்றிய மகான் டாங் ஹியாங் நிரார்த்தா பற்றியும் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றியும் இப்பதிவில் நாம் அறிந்து கொள்ளுவோம். 15ஆம் நூற்றாண்டின் முடிவில் இந்தோனேஷியாவின் அருகிலுள்ள ஜாவா தீவும் போரினால் முகலாயர் வசமாக மாறிற்று. ஆக அங்கிருந்த தீவிர இந்துக்கள் பலர் கட்டாய மத மாற்றத்தை தவிர்க்க எண்ணி அருகிலுள்ள தீவான பாலிக்கு வந்தனர். இந்தோனேஷியாவின் மற்றைய தீவுகளில் இருந்த மக்களும் அங்கனவே இங்கு வந்து ஒருங்கிணைந்து செயலாற்ற பேருதவி புரிந்தவர் ஜாவாவில் இருந்து நிரந்தரமாக பாலிக்கு குடிபெயர்ந்த சதாசிவத்தை தன் இதய தெய்வமாக கொண்ட மகான் டாங் ஹியாங் நிரார்த்தா ஆவார். பாலி மக்கள் ட்ரினிட்டி, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் மூவரையும் ஒருங்கிணைத்து செயலாற்ற வைப்பவரே ஏக இறைவனாகிய சதாசிவம் ஆவார். இவரை குறித்து 1046ஆம் திருமந்திரத்தில் திருமூலர் மகான் என்ன கூறியுள்ளார் என்பது பற்றி முதலில் நாம் பார்ப்போம். ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசை ஆனும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றெனர் பேதித்து உலகம் இணங்குகிறார்களே என்பது அப்பாடல் ஆகும். அதன் பொருளாவது ஆதி பிரானாகிய பிரம்மனையும் அணிகலனாக கௌஸ்துப மணி அணிந்த திருமாலையும் இவர்களுக்கு முன் தோன்றிய சிவனையும் ஆழ்ந்து உணர்ந்து தியானித்தால் ஏக பரம்பொருளான ஆதிசிவத்தின் ஒரே தொடர்ச்சியான ரூபமே இவர்கள் என்பது விளங்கும். இதை உணராமல் பூசல்களுடன் மக்கள் பிரிவினை கொள்கிறார்கள். ஒரு கண்ணாடி பெட்டகத்தின் வழியே வரும் ஒளி எப்படி 7 நிறங்களாக பிரதிபலிக்கிறதோ அதே போல் ஏக பரம்பொருளின் 3 குணங்களே பிரம்மா, விஷ்ணு, சிவனாக விளங்குகிறது. இதை உணராமல் பிரிவினை எதற்கு என்று கேட்கிறார் திருமூலர் மகான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் உரிய அனைத்து சக்திகளுக்கும் உரித்தான அந்த சிவனாரின் கட்டளை கிணங்கி கொடிய நஞ்சை கொண்டுள்ள நொடியில் மரணம் விளைவிக்கக்கூடிய கருநாகத்தின் நஞ்சை விட மிக கொடிய விஷத்தை கொண்டுள்ள கடல் நாகமான பேண்டட் சீ கிரைட் என்ற பாம்பு பெட்டி பாம்பாக அடங்கி உயிர் வாழ்கிறது. நாங்கள் சென்ற தனக் லார்ட் புனித கடல் கோவிலை சூழ்ந்த கடலில் ஆயிரக்கணக்கில் அவை வசித்தாலும் இதுவரை யாரையும் தீண்டாத அற்புதத்தை அவ்வூர் மக்கள் விவரிக்க கேட்டு மெய் சிலிர்த்தேன். அந்த புனித பாம்புகள் இருக்கும் கடல் கோவிலை ஒட்டிய புனித குகைக்குள் நாம் சென்றால் அங்கு சில இந்தோனேஷிய ஆடை அணிந்த புனித குருமார்களை நாம் காணலாம். அவர்கள் முன் குறுக்கே தடித்த கருப்பு கோடுகளும் வெண்ணிறமும் கொண்ட பேண்டட் சீ கிரைட் புனித கடல் நாகங்கள் நகர்ந்தபடி இருக்கின்றன. அவற்றை காண வருபவர்கள் யார் என்று அவர்கள் முதலில் கேட்கிறார்கள். இந்துக்கள்
அதுவும் இந்தியாவிலிருந்து வருபவர்கள் என்றால் ஓம் நம சிவாய என்ற மந்திர உச்சாடனம் கூறுமாறு சொல்கிறார்கள். வரும் வெளிநாட்டவரும் அதை கேட்டு அவ்வாறே கூறுகிறார்கள். அவற்றை தொடவும் தூக்கி பார்க்கவும் கூட அனுமதிக்கிறார்கள். அவை யாரையும் கடிக்காது என்றும் பாலி மொழியில் கூறி தைரியமூட்ட மக்களும் பயமின்றி தடவி தூக்கி மகிழ்கிறார்கள். ஏன் கொஞ்சம் கூட செய்கிறார்கள். இந்த பாம்புகள் அக்கோவிலை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கவும் கோவிலை ஊறுபடுத்த எண்ணி வருபவர்களையும் தடுக்க நிரார்த்தா மகானால் ஆணையிடப்பட்டு செயலாற்றி வருபவை. இப்பாம்புகள் அனைத்தும் அந்த மகானால் தன் இடுப்பை சுற்றி ஆபரணம் போல் தன்னை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட மாபெரும் பாம்பின் கட்டளைக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பவை ஆகும். ஆதிசிவனின் அருளால் அது சாத்தியம் ஆயிற்று. இக்கதைக்கு வருமுன் தனஹ்லாட் கோவில் மற்றும் அதன் அமைப்பு, இருப்பிடம் இவை குறித்து தெரிந்து கொள்வோம். இக்கோவிலானது 3 அடுக்கு கோவில்கள் ஒன்றுக்கொன்று 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டவை. 3 கோயில்களுக்கும் தனித்தனியே வாயில்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் வித்தியாசமான வடிவில் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. 3வதாக கடலினுள் கட்டப்பட்ட தனஹ்லாட் சிவன் கோவிலுக்குள் ஹை டைட், அதாவது உயர்ந்த அலைகள் எழும் சமயம் செல்ல இயலாது. குறைவாக இருக்கும் சமயமே செல்ல இயலும். அந்த புனித இடமே பாறைகளால் சூழப்பட்டு இருக்கும். உள்ளே புனித நீரூற்றுகள் உள்ளன. அங்கு குருமார்கள் வரிசையாக அனைவரையும் நிற்க வைத்து நெற்றியில் விபூதி பூசி காதில் பூ வைத்து அனுப்புகிறார்கள். காதில் பூ வைக்காதே என்று நம்மை ஏமாற்றுபவர்களிடம் கூறுவோம். ஆனால் அதுவே அங்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. மேலுள்ள சிவன் கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை. உபுடிலிருந்து 1 மணி நேர பயணத்தில் நாம் இக்கோவிலை அடையலாம். வழிநெடுகிலும் கடைகள் கொண்ட வீதிகள் உள்ளன. சற்றே பேரம் பேசினால் நல்ல தரமான அழகிய பொருட்களை சகாயமான விலைக்கு வாங்க இயலும். இந்த வித்தியாசமான 3 பிள்ளையார்களும் நான் தனஹ்லாட் கோவிலில் வாங்கியவைதான். தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே மற்றும் தீயவற்றை பார்க்காதே என்று இந்த பிள்ளையார்கள் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றனர். இது போன்ற ஒன்றை நான் வேறு எங்கிலும் பார்த்ததில்லை. நம்மூரில் குரங்குகளைத்தான் காண்பிக்கிறார்கள். ஆனால் அங்கே உள்ள மக்கள் பிள்ளையார் பக்தி மிக்கவர்கள். ஆகவேதான் இது போன்ற அற்புதமான கற்பனையானது அவர்களுக்கு தோன்றி உள்ளது. இப்போது மீண்டும் டாங் ஹியாங் நிரார்த்தா கதைக்கு வருவோம். அவர் பாலிக்கு வந்த சமயம் அத்தீவை தாலன் பட்டுரெங்காங் என்ற மன்னர் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். மகான் வரும் சமயம் பாலியானது பல முறை பிளேக் எனப்படும் கொடிய நோய் தொற்றுகளால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இறந்து உயிரோடு இருப்பவர்களும் அல்லலுற காரணமான களமாக இருந்தது. அரசவைக்கு சென்று மன்னரை சந்தித்த மகான் தன் தலையிலிருந்த ஒரு முடியை பிடுங்கி மன்னரிடம் தந்து, இன்றுடன் உங்கள் துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரும் என்று கூறினார். அவர் கூறியபடியே அதன் பின்னர் அனைத்தும் சுபிட்சமாக நிகழ அதிசயித்த மன்னர் அந்த தலைமுடியை மூலமாக வைத்து ஒரு சைவ மார்க்க கோவிலே கட்டி பின்னாளில் அம்மகானை சிறப்பித்தார். பின்னர் மகான் டாங் ஹியாங் நிரார்த்தா பாலியின் பல இடங்களுக்கும் சென்று சைவ சமய தொண்டாற்றி மக்களை ஒருங்கிணைத்தார். அவ்வூர்களில் உள்ள பெரியவர்கள், தனவான்கள் அவருக்கு அதற்கு கைமாறாக தங்கள் மகள்களை மணமுடித்து வைத்தனர். பின்னர் அவர் தனஹ்லாட் கோவில் தற்சமயம் இருக்கும் ஊருக்கு வரும் சமயம் அவ்வூர் தலைவன் அவருக்கு மக்கள் அளித்த பேராதரவையும் தன்னை விட அவருக்கு மதிப்பு மரியாதை அளிப்பதையும் கண்டு பொறாமை கொண்டான். அச்சமயம் அவர் தனஹ்லாட்டில் கடலினுள் சென்று அங்குள்ள பாறையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது தனது சிறு படையுடன் அவன் அவரை கொல்லும் எண்ணத்துடன் வர சிவ ஆணையால் அவர் இடுப்பில் அணிந்திருந்த பெரிய வஸ்திரமே
மாபெரும் பாம்பாக மாறி சீற்றத்துடன் அப்படை மேல் பாய அந்த படை அலறியபடி சிதறி கலைந்து ஓடியது. மகானின் மகிமை உணர்ந்த ஊர் தலைவன் அவர் கால்களில் விழுந்து மன்னிக்குமாறு வேண்டினான். தன் மகளையும் அவருக்கு மணமுடித்து வைத்தான். அதன் பின்னர் அவர் சேவையில் அகமகிழ்ந்த மகானும் தன் இறுதி காலம் வரை அங்கேயே தங்கி விட்டார். அவரால் சாந்தப்படுத்தப்பட்ட கடல் பாம்பு பரம்பரையே தங்கள் சீற்றத்தை மறந்து பெட்டி பாம்புகள் போல் அடங்கி அமைதியாக அவ்விடத்தை காவல் காத்து வருகின்றன. அவர் தவமிருந்த கடற்பாறையே பின்னாளில் புகழ்பெற்ற தனஹ்லாட் கடற்கரை கோவிலாக மாறியது. இன்னும் கோவிலை சுற்றி ஆயிரக்கணக்கான பாறைகள் அடியில் கடல் பாம்புகள் அமைதியாக வசித்து காவல் காத்து வருகின்றன. பாலித்தீவில் மும்மூர்த்திகள் வழிபாடு வருவதற்கு முன் இந்திரனும் வருணனுமே முக்கிய கடவுளராக வழிபடப்பட்டு வந்தனர். வருணனது பிரம்மாண்டமான சிலைகளை பல கடற்கரைகளை ஒட்டி நாம் காணலாம். இந்திரன் கதையை பாலி உபுட் சிவன் கோவில் பதிவு 197 நாம் காணலாம். மகான் நிரார்த்தா வருகைக்கு பின்னரே வருண பகவான் வழிபாட்டில் இருந்த தனுஷ்லாட் ஊர் மக்கள் சிவ வழிபாட்டுக்கு மாறினர். நம் ராமாயண மகாபாரத இதிகாச கதைகளை வித்தியாசமான முறையில் எந்த ஒரு வாத்தியமும் இல்லாமல் மனித இசையை வாத்தியமாக கொண்டு அவ்வூர் மக்கள் நடித்து காட்டுகின்றனர். அதை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கில் வெளிநாட்டினர் வருகின்றனர். அது குறித்த சிறப்பு வீடியோவை விரைவில் நாம் காண உள்ளோம். உலகெங்கும் சைவ நீதி தலைத்து ஓங்குக. வீரியமான விஷப்பாம்புகளே, அதன் மூலம் அமைதி காப்பதை கண்ட பின்னும் மனிதர்களாகிய நாம் மிருகங்களை வதம் செய்து உண்ணலாமா? தனஹ்லாட் கோவில் புகட்டும் படிப்பினை வழி நடப்போம், உயர் வழி சென்று உய்வடைவோம். இப்பதிவினை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.